வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 100வது நாள் ஆகப் போகிறது. இந்த நேரத்தில் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை முதல்வருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடி பக்கத்தில் சிலுவைப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், 500 குடும்பங்களுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் கடந்த 20 நாட்களாக எங்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என்பதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களாக, அதாவது உங்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, கடந்த 3 மாதங்களாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த 500க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரே ஒரு முறைதான் தண்ணீர் கிடைப்பதாக அந்த மக்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் அந்த மக்களுக்கு குடிக்க குடிநீர் கொடுங்கள். சரி, ஆகஸ்ட் 17 ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 100வது நாள். இதையொட்டி ரூட் மாஃபியா விஜயினுடைய சாதனை அப்படின்னு வீடியோக்களும் பல்வேறு விளம்பரங்களும் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்களாம். இந்த 100 நாட்களில் விஜயினுடைய ஆட்சியால் வந்த சோதனை என்பதை குறித்து எதிர்க்கட்சிகளும் பல்வேறு வேலைகளில் பல்வேறு விளம்பரங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய அரசை விமர்சிப்பதற்கு இந்த கால அளவு போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசு எப்படி பயணிக்கப் போகிறது என்பதற்கு இந்த 100 நாட்கள் போதுமானது. அந்த விதத்தில் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்வு ஒன்று நடக்குது. இந்த நிகழ்வுடைய தலைமை முதல்வர் விஜய் அவர்கள். இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் திடீரென்று மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்விலேயே மின்தடை. இன்றைக்கு ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து இன்று வரையிலும் தமிழ்நாடு எப்படிப்பட்ட மின் தடையை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 மாதங்களில் உங்களால் அதை இந்த நொடி வரையிலும் சரி செய்ய முடியவில்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். சரி, அடுத்ததாக நீட் தொடர்பான ஒரு மாபெரும் போராட்டம் இந்தியாவில் நடந்தது இல்லையா? நம்ம எல்லாரும் பார்த்தோம், இளைஞர்களுடைய மாபெரும் எழுச்சி. அது தொடர்பாக நீங்களும் உங்களுடைய அரசும் அதை தமிழ்நாட்டில் எப்படி அதற்கு ஆதரவு தெரிவித்தீர்கள், அதை எப்படி கையாண்டீர்கள் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி இல்லையா? போராடிய மாணவர்களின் மீது எத்தகைய தாக்குதலை உங்களுடைய காவல்துறை நடத்தியது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இதை பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? விஜய் அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான 2 சக்கர வாகன பேரணியை விஜய் அரசு முடக்குவது ஏன் அப்படின்னு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அங்கே நடந்த சுவாரஸ்யமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முதல்வர் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு சொல்ல விரும்புகிறேன். கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? உங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கார், அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அதே மாதிரி பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது கோர்ட் உடனே கேட்குறாங்க, அதற்காக நீ ஹெலிகாப்டர்லையா இனி போராட்டங்கள் நடத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முறை இந்த ஆட்சி வந்து 100 நாட்கள் ஆக போகிறது, 100 நாட்கள் எத்தனை முறை நீதிமன்றங்களால் குட்டு வாங்கியிருக்கிறது என்பது நம்ம இங்கே பேச வேண்டிய விஷயம். குறிப்பாக நீட் வினாத்தாள் விஷயம், நீட்டிற்கு எதிரான போராட்டம், இது தொடர்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் பேசினது, அதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். எல்லாரும் டாக்டராக முடியலைன்னா என்ன, பிளம்பராக வேண்டியதானே, இப்படியெல்லாம் பேசினார். இதற்கு ஒப்பாக இன்னொருத்தரை பேசியிருந்தாங்க. யார் தெரியுமா? பாஜகவினுடைய நிர்மலா சீதாராமன். என்ன சொன்னாங்க? கேள்வித்தாள் கசிஞ்சா என்ன, இன்னும் நல்லா படித்து பாஸ் ஆக வேண்டியதானே. பாருங்களேன், எவ்வளவு தலக்கணம் இருக்கும். மக்கள் வந்து மாணவர்கள் அவ்வளவு போராடிட்டு இருக்கும்போது இந்த நக்கலாக பேசுவது, இதெல்லாம் எந்த அளவிற்கு நியாயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது. கூடுதலாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கிறது நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு. இப்போது கூட குமரி மாவட்டத்தில் ஒரு ரவுடி மரணமடைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்பதற்காக அவர்களுடைய உறவினர்கள் ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பற்றி பேசும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் லஞ்சம் வாங்குகிறார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து தூய சக்தி, அவங்க தூர சக்தி,
அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய டைலாக்ஸ், சினிமா டைலாக்ஸ் எல்லாம் விட்டீங்க. வாங்கினவரையும் உடங்க மாட்டேன், அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன் எல்லாம் சொன்னீங்க. இப்போது லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. தாவேக்கா நிர்வாகி அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவரை கட்சியிலிருந்து நீக்கம் செஞ்சுருக்கிறீங்க. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, அவருடைய மனைவியை அந்த தாவேக்கா அவனுடைய பொறுப்பிற்கு கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். ஆஹா, பரவாயில்லையே, இப்படி இருக்குது இல்லையா? ரொம்ப அபாரம், பயங்கரமாக இருக்குது. இதுதான் உங்களுடைய தூய சக்தியா? உங்களை தூய சக்தியா என்று கேட்பதற்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ மாவு அரைத்ததிலிருந்து இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்காதிருப்பதிலிருந்து ஏராளமான கேள்விகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீட் தொடர்பாக நீங்கள் சொன்ன விஷயம் உங்களுடைய தங்கையோடு ஒப்பிட்டு பேசினீர்கள். அதை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் நம்பினார்கள் இல்லையா? உங்களுடைய தங்கையினுடைய மரணம் உங்களை எவ்வளோ பாதிச்சுது அப்படின்னு நீங்கள் உருக்கமாக பேசுனது இன்னும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அனிதாவுடைய மரணமும் அதற்கு ஒப்பானது என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் நீட்டிற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் இளைஞர்கள் நடத்தும்போது அதை நீங்கள் கையாண்ட விதம் இருக்கிறதல்லவா, அது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கூடுதலாக சட்டமன்றத்தில் இல்லாத நபர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவது, அதை நீங்கள் கண்டிக்காமல் இருப்பது, உங்களுடைய ஆட்களெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு, ஆனால் அதை நீங்கள் கண்டிக்காமல் இருக்கிறது அப்படி சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் நீங்கள் கண்டிக்காமல் செய்யலாம், அது கூட நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. சரி, இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த 100 நாட்களில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஏதாவது விஷயங்கள் உங்களுடைய ஆட்சியில் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே கழகங்களுடைய ஆட்சியில் நடத்தப்பட்ட நலத்திட்டங்களின் மீது வெற்றி என்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அப்படியே ஆட்சியை ஓட்டிடலாம்னு இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. முக்கியமான விஷயம், நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள், அது ஒரு நீண்ட பட்டியல். அதில் ஏதாவது 1-2 நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தோம் இல்லையா? இப்போ செய்தது அப்படிங்கிறது, இப்போது நீங்கள் தங்க மோதிரம் திட்டமெல்லாம் சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மக்கள் அதை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் மட்டும் பிள்ளைகளுக்கு இனி தங்க மோதிரம் அப்படிங்கிறது விமர்சனமாகிறது. செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிப்பட்டவை. அதில் எதையாவது நாங்கள் செய்வோம், இந்த கால அளவில் செய்வோங்கிற குறைந்தபட்சமாவது ஒரு உறுதியை நீங்கள் கொடுத்துருக்கலாம். எதுவுமே இல்லை. கடன் வாங்குறாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் கடன் வாங்காமல் ஆட்சி நடத்த முடியாதுன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க. கடிதம் எழுதி விட்டு தூங்க போயிடுவார்னு சொன்னீங்க. நீங்களும் அந்த வேலையைத்தான் செய்கிறீங்க. அப்போது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதா தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறார்கள். உங்கள் ஆட்சியின் மீது வைத்த நம்பிக்கை, உங்களுக்கு வாக்களித்தவர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை இன்றைக்கு முற்றிலுமாக கொஞ்சமாக போக துவங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.